செம்ம டேஸ்ட்டான நம்மளோட உடம்புக்கு டீடாக்ஸாக செயல்படுற புடலங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுந்து கடுகு போட்டு புரிஞ்சதும் பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி தாளிச்சுக்கோங்க. வரமிளகாயும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணி நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிட்டு புடலங்காயை உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு புடலங்காயை சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோட ஃப்ளேவரும் இறங்கும். அட் த சேம் டைம் அந்த புடலங்காயோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் சட்னியோட சீக்கிரம் வதங்கும். சட்னியும் நல்லா நைஸாக கொரப்பாக இல்லாமல் நைஸாக வரும். அதுக்கப்புறமா திருவின தேங்காய் புளி உப்பு போட்டு வதக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டான புடலங்காய் சட்னி ரெடி ஆயிரும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க மோஸ்ட்லி நம்ம இதை வதக்கி ஒரு பொரியலாக வச்சோன்னா சாப்பிட மாட்டாங்க. பட் இதில் விட்டமின் ஏபிசி நார்ச்சத்து மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.